ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அரண்மனையில் விதவிதமான கொலு பொம்மைகள் காட்சியுடன் தசரா விழா விமரிசையுடன் தொடங்கியுள்ளது. மைசூரில் நடைபெறும் தசரா பண்டிகைக்கு இணையாக ராமநாதபுரத்தில் உள்ள சேதுபதி மன்னர்கள் அரண்மனையில் தசரா விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாவைகள் மற்றும் கொலு பொம்மைகள் அரண்மனையில் அழகுற காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாள்தோறும் இங்கு ஆன்மீக சொற்பொழிவு, இசை கச்சேரி, பட்டிமன்றம், பரதநாட்டியம், கிராமிய நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த 9 நாளும் எல்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருந்து குடும்பத்திலையும் சரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுறதுக்கு ஜாதி மதம் அப்பாற்பட்டது ஒரு இதோடைய நவராத்திரி. இங்கே இந்த நவராத்திரி கிட்டத்தட்ட அது ஒரு 1700 வருஷமாக ஓடிட்டுருக்கு. நம்மளுடைய நவராத்திரி இங்கே தசரா மைசூருக்கு அப்புறம் இங்கே தான் இத்தனை சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி இறுதி நாளான விஜயதசமி அன்று நடைபெற உள்ளது. ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் இந்த தசரா திருவிழாவும் ஒன்று. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள குமரி மாவட்டத்திலிருந்து புறப்பட்ட சாமி விக்கிரகங்கள் கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதையொட்டி குள்ளித்துறை மகாதேவர் கோயிலில் மேளதாளங்கள் முழங்க விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை பகுதியில் 2 மாநில போலீசாரின் துப்பாக்கி ஏந்தி அணிவகுப்பு மரியாதையுடன் விக்கிரகங்கள் ஒப்படைக்கப்பட்டன. முன்னதாக சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை அம்மன், குமாரகோயில் முருகன், பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் உள்ளிட்ட சாமி விக்கிரகங்கள் சுசீந்திரம் கோவிலிலிருந்து யானை மற்றும் பல்லக்கில் ஊர்வலமாக புறப்பட்டு பத்மநாபபுரம் அரண்மனையை வந்தடைந்தன. வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு பூஜைகள் செய்து ஊர்வலத்தை வரவேற்றனர். குழித்துறை மகாதேவர் கோயிலில் நடைபெற்ற நிகழ்வில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த வரலாற்று நிகழ்வை காண குமரி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.